இன்றளவும் மத்திய அரசு ஹிந்தியை, சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சிக்கிறது என்று மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைக்கு இதுவரை மதிமுகவிற்கு அழைப்பு வரவில்லை என்றும், அழைப்பு வரும்போது பேச்சுவார்த்தைக்கு செல்வோம் எனவும் தெரிவித்தார். தங்கள் நாடி நரம்புகளிலே ஓடுகிற ரத்தத்தோடு கலந்த காரணத்தினாலே தந்தை பெரியார் அறிவாசான் அவர்கள் இந்தியை எதிர்த்து களமாடி சிறைச்சாலைக்கு செல்வதற்கு முன்பு நீதிமன்றத்திற்கு போனார். நீதிபதியை பார்த்து சொன்னார், எவ்வளவு அதிக தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுங்கள், நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். எவ்வளவு குறைந்த வசதிகளுடைய சிறைவாசமோ அப்படி குறைந்த வசதிகளுடைய சிறைவாசத்தை தாருங்கள் என்று 1938 ஜூலை மாதத்திலே சொன்னார். அதே நேரத்தில் அவர் கைதாக்கப்படுவதற்கு முதல் நாள் நடராசன் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டார். தாளமுத்துவும் பின்னர் கைது செய்யப்பட்டார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் சாலை மறியல் செய்ததால் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதி தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் நேசப்பிரபு மர்ம கும்பலால் தாக்கப்பட்டதற்கு திருவள்ளூர் மாவட்ட பத்திரிகையாளர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து பத்திரிகையாளர்களும் ஒன்று சேர்ந்து கருப்பு பேட்ஜ் அணிந்து கையில் பதாகைகளை ஏந்தியவாறு குற்றவாளிகளை தாமதமின்றி உடனடியாக கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பி சுமார் அரை மணி நேரத்துக்கும் மேலாக மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் நகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பத்திரிகையாளர்களை சமரசம் பேசி அனைவரையும் கலைந்து செல்ல வைத்தனர். இதனால் திருவள்ளூர் நகரம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. எண்ணூர் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட பகுதியில் மீனவர்களுக்கு முழு உடல் பரிசோதனையானது வரும் ஞாயிற்றுக்கிழமை மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக நடைபெறும் என சென்னை திருவொற்றியூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் கண் அறுவை சிகிச்சை அரங்கத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் இவ்வாறு தெரிவித்தார். இன்றைக்கு ஒரு புதிய முயற்சியாக திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகளில் கண் சிகிச்சை மருத்துவம் என்பது ஒரு சில மருத்துவமனைகளில் மட்டுமே, குறிப்பாக பொன்னேரி போன்ற அரசு மருத்துவமனைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. பொன்னேரி, திருவள்ளூர், திருத்தணி போன்ற அந்த பகுதிகளில் மட்டுமே கண் சிகிச்சை மையங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் தலைமையில் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியோடு தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு 751 பெண்களுக்கு ரூபாய் 6,63,00,000 மதிப்பிலான திருமண நிதியுதவி மற்றும் தங்க நாணயங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு அதிகமான திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் முதன்மையான மாவட்ட ஆட்சித்தலைவராக விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் விளங்கி வருவதாக கூறினார். ஒவ்வொரு திட்டமும் பெண்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பஸ்ஸிலே கட்டணமில்லா பேருந்திலிருந்து தாலிக்கு தங்கம் கொடுக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, கல்லூரிக்கு செல்கிற அந்த குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற அந்த திட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா திட்டங்களும் பெண்ணை நோக்கியே வந்து காரணம், உங்களிடம் அந்த பணம் வரும் என்று சொன்னால் அது சிக்கனமாக குடும்பத்துக்கு பயன்படுத்துவது என்று ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்வோம். மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களின் 441வது பிறந்தநாளை முன்னிட்டு அரசு சார்பில் அமைச்சர் வி. மூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர் கோ. தளபதி உள்ளிட்டோர் திருமலை நாயக்கர் மஹாலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக திருமலை நாயக்கர் மஹால் முன்பாக பிறந்த நாளை முன்னிட்டு தப்பாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனை காண வந்த பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் ஆடிப்பாடி உற்சாகமடைந்தனர். இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன், தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன், மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் அனைத்து கட்சி பிரமுகர்களும் சமுதாய அமைப்பினரும் தொடர்ந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.